எப்பவும் போல் காடை டெலிவரி பண்ணலான்னு கடைக்கு கொண்டு போயிருந்தாங்க. அப்போ ஒரு அழகான வார்த்தை ஆர்டர் பண்ணி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அவங்க அழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வார்த்தை நம்ம வீட்டில் இருக்க டெய்லியுமே நான் பார்ப்பேன். ஜாலியாக விளையாடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அதை ரசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர சேட்டையும் ஆட்டமும் போட்டுட்ருக்கோம். ஏன்டா இந்தமாரிலாம் வார்த்தைலாம் இருக்கிற அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா அதுக்காக தான் நான் கடையே வச்சுருக்கேன். நம்ம கடையில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வாத்து, புறா, ஆடு, கோழின்னு எல்லாமே தான் இருப்போம். ஏன் நீயே கூட நிறைய டைம் வாங்கிட்டு போட்டுருக்கேன். நீ என்ன இந்தமாதிரி பாவம் பார்த்துட்டு சும்மா டைலாக்லாம் விட்டுட்டுருக்க அப்படின்னா, அவன் சொல்கிறதும் உண்மை லாஜிக்காக பார்த்தா கரெக்டு தான். ஏன்னா நம்மளே போய்ட்டு அந்த கடையில் வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம், புறா வாங்கியிருக்கோம், வான்கோழி வாங்கியிருக்கோம். ஒரு டைம் வெட்டி வாங்கிட்டு போகிறேன். அப்போலாம் தெரியல. பட் இது இன்னமும் கொஞ்சம் சென்டிமெண்டலாக டெய்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோமா, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் அவன் சொன்னான், ஏன்னா நீ இவ்வளோ சொல்கிற, நீ தான் டெய்லியுமே இதுலேருந்தே கடை வளர்க்குற, ப்ரூடிங்லேருந்து போட்டு அதை பார்த்து பத்திரமா வச்சு அதை எடுத்து வந்து கொடுக்குற, நீ கொடுத்த காடை நிலைமை போய் பின்னாடி போய் பாரு அப்படின்னா, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் நம்மளோட தொழில் அது தானே, அதுக்காக தான் நம்ம அதை வளர்க்கவே செய்கிறோம். நம்ம வீட்டில் வளர்த்ததை நம்மளே சாப்பிட மாட்டோம். அதுவும் சின்னது ஆசாசியாக வளர்த்தது சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இது நம்ம தொழிலாக பண்ணுறோம் அப்படிங்கிறத விற்பனை தானே செய்கிறோம் அப்படிங்கிறத கடந்து வந்துட்டேன்.